ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களை இணையதளத்தின் மூலமாய் ஆண்டுடைய வார்த்தையோடு சந்திப்பதில் என் இருதயம் தேவனுக்குள் களி கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. போகட்டும். இன்றைக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். அன்னாளை தேவன் நினைவு கூர்ந்தார். கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். 1 சாமுவேலின் புத்தகம் 1 அதிகாரம் 19வது இறைவார்த்தை வீதமாய் சொல்கிறது, அன்னாளை தேவன் நினைத்தருளினார். அன்னாள் என்ற இடத்திலே உங்களது பெயரை பதிவிடுங்கள். பதிவிட்டு இந்த வார்த்தையோடு இணைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை நினைத்தருளி ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். என்ற ஒரு நாளிலே தேவாலயத்தில் தேவ சமூகத்தில் இந்த அந்நாளை போல எனக்கு ஒரு கொஞ்சி மகிழ, எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை, ஆண்டவரே நிற்கதியா நிற்கிறேன், நான் தலை குனிந்து நிற்கிறேன், தள்ளப்பட்டு நிற்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடித்தீர்கள் அல்லவா? என் கடன் பாரத்தை மாற்றும், என் நிந்தையை மாற்றும், என் கண்ணீரை மாற்றும் ஆண்டவரே. கதறி ஐயா, அம்மானு சொல்கிறதுக்கு, அப்பான்னு சொல்கிறதுக்கு ஒரு மழலை செல்வம் இல்லை. திருமணம் முடிந்து 5 ஆண்டுகள், 8 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 12 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் ஆண்டவரே, எங்களை இணைத்த நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சந்ததியை தாரும் என்று சொல்லி கதறுகிற என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். இந்த அன்னாள் தேவாலயத்தில் கதறி கண்ணீர் விட்டவள். ஆண்டவரே என் துயரத்தை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி கதறி கண்ணீர் விட்டவள். வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர், 1 சாமுவேல் புத்தகம் 1 அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, சில காலம் சென்ற பின்னராக அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லி சாமுவேல் என்று பெயரிட்டாரா. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, தேவ சமூகத்தில் உன் நாவினால் வெளிப்பட்ட வார்த்தை, உன் இருதயத்தின் குமுறலை கேட்கிற தேவனாகி கர்த்தர், சபத்தை கேட்பவரே மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார் என்று எழுதி வைத்திருக்கிறாரே. நீ வந்தாய் அல்லவா, கதறி ஜெபித்தாய் அல்லவா, அதற்கு கர்த்தர் இன்றைக்கு பதிலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கடந்த மாதத்தில் ஒரு அருமையான மகள் ஜெபிக்கும்படியாக வந்திருந்தாள். அவள் சில ஆண்டுகளுக்கு முன்னதாக, கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கின்றேன், அவள் வந்து குழந்தைக்காய் கண்ணீர் வடித்து ஜெபித்தாள், கதறி ஜெபித்தாள். அவள் விதமாய் சொன்னாள், பிரதர், எங்கள் வீட்டில் மூத்தது எல்லாமே பெண் குழந்தைகள், 4 என் தாய் தகப்பனுக்கு 4 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தேன். எனக்காக ஜெபிங்க பிரதர்ன்னு சொன்னான். ஜெபித்தோம், பாரத்தோடு ஜெபித்தோம். கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய ஆவியானவர் ஆசீர்வதித்தார். அன்னாளை நினைத்தருளின தேவனாகிய கர்த்தர் அன்பு மகளை நினைத்து கற்பத்தின் கனியை கொடுத்தார். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்கிறது. கூடி வாழ்ந்தாலும் குடும்பம் நடத்தினாலும் தேவன்தான் புதிய ஜீவனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கவனிங்கள். கடந்த மாதத்தில் வந்திருந்தாள், ஒரு சிறு குழந்தையை கையில் எடுத்து கொண்டு வந்தாள். நான் அவளிடத்தில் கேட்டேன், அம்மா, உனக்கு ஆண்டவர் நீ கேட்டபடி கொடுத்தார, உனக்கு எத்தனை குழந்தை கொடுத்துருக்கிறாரு, இது என்ன குழந்தைன்னு கேட்டேன். அவள் சொன்னாள், பிரதர், இது ஆண் குழந்தை, 3வது ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அவள் நிந்தையை நீக்கினா. ஆம், என்னை கேட்கிற என் அன்பு தங்கச்சி, அன்பு மகனே, அன்பு மகளே, உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாய் கிரியை செய்கிறது. அடைக்கப்பட்ட கர்ப்பவாசலை கர்த்தர் திறக்கிறார். அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, சங்கீதம் 115:12 விதமாக சொல்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார். இந்த இடத்துல தானே, இந்த குடும்பங்கள் மத்தியில் தானே கண்ணீர் வடித்து நின்றாய். அதே இடத்துல கர்த்தர் உன் சிரசை உயர்த்தி
உன்னை உயர்த்தி உயர்த்தி ஆசீர்வதித்து வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். இப்படி ஜெபியுங்கள். அன்னாளை நினைத்தருளினரே, உங்கள் பெயரை வைத்து ஜெபியுங்கள். என்னையும் நினைத்ததற்காய் நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? உங்களுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, உடைய குமாரனாய இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு உடைய பாதத்தில் வருகிறேன். இயேசு சுவாமி, கண்ணீர் பிடித்து அந்நாளை போல கதறி கொஞ்சி மகிழ எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி பாரப்பட்டு, ஆண்டவரே என் நிந்தையை நீக்கும் ஆண்டவரே என்று சொல்லி கதறி நிற்கிற என் அன்பு மகனுக்காய், என் அன்பு மகளுக்காய் பாரத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா. அடைக்கப்பட்ட கற்பத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. எப்போ தாழ்ந்தனைமா ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. அந்நாளுக்கு சாமுவேலை கொடுத்து மறுபடியும் சந்ததிகளை கொடுத்த தேவனாய கர்த்தர் இவர்களின் கண்ணீரை துடைத்து என் அன்பு மகளை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. நன்றி தகப்பனே. மேலும் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபத்திலே இவைகளை கேட்பீர்களோ அவளை பெற்றுக்கொள்வீர் என்று சொன்னேன். பெற்றுக்கொண்ட தயவுக்காய் நன்றி. ஆசீர்வதியும் வல்லமை உள்ளவர் மகிமையானதின் வாழ்க்கையை செய்தார்னு சொல்லி உங்கள் நாம மாத்திரம் மைப்பாட்டும். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. ஆமே. God bless you.